அந்த மாதிரி ஞானம் அடைதல்னு ஒன்று இருக்குது. ஞானம் அடைதல்னு ஒன்று இருக்குது. நான் அடைஞ்சிக்கிறேன், அதனால் உனக்கும் அடைய முடியும்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும்? ஞானம் அடைதல்னா என்ன அப்படின்னா, என் உடல் என்னோடு ஒத்திசைவு கொள்ள பார்க்குது. நான் என்ன செய்யவே இல்லைன்னா என் உடலை மதிக்கவே இல்லை, என் உடலுக்குள்ள மாற்றங்களை நான் கவனிக்கூட இல்லை. எப்படி பெண்ணை மட்டும் கொண்டாடின இந்த சமூகம் ஆணையும் கொண்டாடிடணும், கொண்டாடல. ஞானமடைதல்னு ஒரு கொண்டாட்டமான சம்பவத்தை வைபவமாக எல்லாருக்கும் கத்தும் தரல. ஞானமடைதல் எல்லாருக்கும் சாத்தியமாக ஆகக்கூடாதுன்னே நினச்சிக்கிறான். ஜாதியில் சில பேருக்கு அடையக்கூடாதுன்னு ராஜா அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த குரு, ராஜா பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த குரு யாரும் சொல்லி தந்தது இல்லை. அங்கே போய் பக்கத்துலேருந்து கற்றுக்கணும் விரல கூட வெட்டுக்கிறானுங்க. புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குத எல்லாருக்குமே தெரியவும் மாட்டேங்குது. சொல்கிறவங்களாம் தமாஷ் பண்ணுறான், இல்லை அதெல்லாம் பண்ணுகிறான். அப்போ ஞானமடைதல் ஒரு சம்பவம் இந்த உடம்புல நடக்கணும்னா, நான் என் மனம்ன்ற ஒன்றை விழிப்படைய செய்யணும்னா மனம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியணும். நீங்கள் என்னென்னவோ புக்கெல்லாம் படிக்கிறீங்க, ஆனால் மனம் எப்படி இதுன்னு மட்டும் தெரிஞ்சிக்கல. நான் தான் சொல்லுங்கிறேன், வெளிச்சமாகுது, பாம்பு மாதிரி இருக்குதுன்ட்டு. அப்போ அந்த மனம் வளரணும். அந்த மனம் வளர்ந்தா ஞானம் அடையத்துக்கு. அப்போ மனம் வளர்ந்தா புருவ மத்தியில் இருக்கிற புட்டு திறக்க ஆரம்பிக்குது. புருவ புட்டுன்னா அது நெற்றிக்கண் விழிப்பு, குண்டலினி, என்னென்னவோ பேர் நானும் பேசியிருக்கிறேன். இப்போ ஞானம் அடையத்துக்கு இனிஷியேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா நெற்றிக்கண். உங்களுக்கு லேசாக எரு மாதிரி ஊறுற மாதிரி இருந்திருக்கும், 2-3 நாள் ஊறி இருக்கும், ஒரு நாள் நல்லா துடிக்க ஆரம்பிச்சிருக்கும், ஒரு நாள் ஒரு மாதிரி ஆகிருக்கும். எந்த நாள் நோட்டீஸ் பண்ண போகிறீங்க? ஒரு சிலருக்கு அன்றைக்கி தான் துடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், டேட்லாம் பார்த்துருப்பாரு, நோட் பண்ணுவார். இல்லை அது ஒரு ஆனால் டேட் இருக்குது, ப்ராசஸ் ஆச்சு. பட் எப்படி பூப்பைதல் நடந்ததோ அதே மாதிரி தான் அவங்க ஞானம் அடைதலும் நடந்தது. இப்போ ஞானம் அடைதலில் இனிஷியேஷன் இது எது? 3வது கண் விழிப்புன்னு உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கேன். என்கிட்ட உபதேசம் வாங்கணும் உங்களுக்கு வித்தின் 40 days. அதுதான் நான் பேசிக்கிறேன். மற்றதெல்லாம் சும்மா நான் யார் அப்படின்னா உங்களுக்கு அனுபவம் தருவேன், அவ்வளோதான். இந்த அறிவெல்லாம் கிடையாது. நான்